சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எந்த விதமான சனியாக இருந்தாலும் நீங்குவதற்கு மிக முக்கியமான கோவில் எடுத்தோம் அப்படின்னா சீர்காழி சட்டநாதர். இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீர்காழி சட்டநாதர் பற்றி சொல்லணும்னா எல்லாம் அந்த கோவில் வந்து பெரிய பெரிய பொருளைகளமாக ஆகிப்போச்சு. ஆனால் நிறைய பேருக்கு போய் ரிசல்ட் கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த ரிசல்ட் கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா டப்புன்னு ஆட்டு வந்த மாதிரி போக வேண்டாம். உங்களுக்கு அந்த சட்டநாதர் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதாவது 6ஆம் அதிபதியை ராகு கேது தசாபுக்திகள் தன லாபஸ்தானம் எல்லாம் பலவீனமாகி பொருளாதார சிரமங்களை எல்லாம் மாரகாதிபதி தசாபுக்தி வழக்குகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருப்பவர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் சீர்காழி போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் எடுத்தவொடனே சீர்காழி சட்டநாதரம் எல்லாம் ஓடிட்டுறக்கூடாது. நான் திரும்பி சொல்கிறேன், 6ஆம் அதிபதி அல்லது ராகு கேது தசாபுக்திகள் தனலாபஸ்தானம்லாம் பாதித்து பொருளாதார சிரமங்கள் எல்லாம் தசாபுக்தி வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் சந்திச்சுட்டு இருக்கணும். என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி கொண்டு போய் நீங்கள் வந்து சட்டநாதரை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உண்டு. இதுக்கு அடுத்த 10 இதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். இந்த பைரவரை எப்படி வழிபடணுங்கிறதையும் நான் சொல்கிறேன்.